தரும் ஆன்மீக பொருட்களின் கண்காட்சி மற்றும் விற்பனை, நலம் தரும் கருங்காலி மாலைகள் மற்றும் பல. தொடர்புக்கு 9566244871. தொடர்புக்கு 9566244871. யார் ஒருவர் அந்த 51 சக்தி பீடங்கள் தரிசித்தார்களோ அவர்களுக்கு சக்தியின் பரிபூர்ண அருள் கடாட்சம் கண்டிப்பாக கிடைக்கும். செவ்வாய்க்கிழமை வழிபட்டால் தீய சக்தியை விரட்டி எடுக்கும். மங்களகாரங்கனால மாங்கல்ய பாக்கியம் கிடைக்கும். இதுதான் முக்கியம். செவ்வாய்க்கிழமை வழிபடுறவங்களுக்கு தான் திருமணம் கைகூடும், மாங்கல்ய பாக்கியம் கிடைக்கும். 3 கனி, ஒரு கனி வீட்டில் வைங்க, ஒரு கனி வாசலில் கட்டுங்க, ஒரு கனி சூளத்தில் குத்திட்டு போங்கன்னு சொல்லுவேன். நம்ம சக்தி வழிபடுறோம், அம்மன் கோவில் போகிறோம், எல்லாமே பண்ணுறோம், கெட்டியாக பிடிச்சிக்கிறோம், அவளுக்கு பிடிச்சதெல்லாம் செய்கிறோம், நைவேத்தியம் பண்ணுறோம், கும்பிட்றோம், அப்பயும் நடக்கலையே. அப்பேற்பட்டவர்கள் தான் பக்தி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் எங்கும் சக்தி, எதிலும் சக்தி. ஏன் எப்படி சொல்கிறேன்னா, அந்த சக்தியை பற்றி தான் பேச போகிறோம். சக்தி வழிபாடை பற்றி தான் பேச போகிறோம். அந்த வழிபாட்டால் என்ன பலன்கள் கிடைக்க போகுதுன்னு தான் பேச போகிறோம். அதுதான் இந்த பதிவில் நான் சொல்ல போகிறேன். நீங்கள் கவனமாக கேட்டு அந்த சக்தி வழிபாட்டால் வரக்கூடிய பலன்கள் எல்லாமே நீங்கள் அனுபவித்து எல்லா நலமும் பெற்று வாழும் வாழ்த்து என்னோட குரு அழைப்பினவனே. ஓம் குருப்யோ நம. நற்பவி நற்பவி நற்பவி. ஓம் காஞ்சிவாசாய வித்மகி சாந்தரூபாய தீமகி தன்னோ சந்திரசேகர பிரச்சோதயாத். என்னோட ஆத்மா தேவன் மகாக்காலை வணங்குறேன். ஓம் காளிகாசாய வித்மகி மசான வாசின்ன தீமகி தன்னோ அகோர பிரச்சோதயாத். பொதுவாக சக்தி வழிபாடு தான் உலகத்தில் முதல் தோணுது. சக்தி இல்லையேல் சிவமில்லை, சிவமில்லையேல் சக்தி இல்லை. ஒருத்தங்க ஒன்றுமே இல்லாமல் இருக்காங்கன்னா, நானே சிவனாட்ட இருக்கேன் அப்படின்னா ஒன்றுமே இல்லைன்ற அர்த்தம். நானே சிவனேன்னு இருக்கேன், என்கிட்ட ஏன் வெளில வரீங்க அப்படின்னு வருத்தப்படுவாங்க, வேதனைப்படுவாங்க, கஷ்டப்படுவாங்க. உடம்பு முடியாதவங்களும் அப்படி தான் சொல்லுவாங்க. எதுவுமே பிரயோஜனம் இல்லாமல் இருக்கிறவங்களும் டோட்டல் வேஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரிலாம் நம்ம சந்திச்சிருக்கோம், மனிதர்களை எல்லாமே பார்த்துட்டுருக்கோம். அப்போ அந்த சக்தி இருந்துட்டா என்னப்போ படுத்து கிடந்தப்போ என்ன, எனக்கு உடம்புல சக்தி வந்துடுச்சு, நான் முன்னே வந்துட்டேன், சாதிக்கணும், மனசில் என்ன வைராக்கியம் கொண்டேன், நான் ஜெயிச்ச வரணும்னு முடிவு பண்ணிட்டேன், நான் என்ன விழுந்துருவேன் நினச்சிங்களா, நான் வந்துட்டேன் பாருங்கள் அப்படி தான் சொல்லுவாங்க. இதுக்கெல்லாம் காரணம் அந்த சக்தி தான். அப்போ அந்த சக்தி எல்லாத்துலேயும் உருவாகக்கூடியது. சக்தியில் நிறைய வகை இருக்குது. இருக்கிறது ஒரு சக்தி தான், அதுதான் ஆதிபராசக்தி. இருந்தாலும் அவள் அவதாரம் எடுத்தெல்லாம் நிறைய அவதாரம் எடுத்திருக்கா. அதில் குறிப்பிட்டு சொல்கிற போது 51 சக்தி பீடங்கள்னு சொல்லப்படுது. அதுக்குறான கதை என்னன்னு கேட்டிங்கனாக்கா, அந்த சக்தி சிவனத்தோடு இருக்கும்போது நன்றாக ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி இருந்துக்கிட்டு வரும்போது ஒரு காலகட்டத்தில் அவங்களுக்குள்ளே அந்த ஒரு ஈகோ, அதுதான் ஆணவம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த உருவாகுது. அப்போ நீ பெரியாளா நான் பெரியாளா, நீ நல்லா ஆடுவியா நான் நல்லா ஆடுவேனா அப்படிலாம் ஒரு போட்டி அப்போ ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது கைலாசத்தில் அந்த சிவன் இருக்கிற இடத்துல ஆட ஆரம்பிச்சோன்னே அண்ட சரதங்களும் நடுங்க. சக்தி ஆடினாலே நடக்கும், சிவன் ஆடினாலும் 2 பேரும் சேர்ந்து ஆடும்போது இன்னும் அதிகமாக இருக்கும். அப்போது 33 கோடி தேவர்கள், ரிஷிகள், முனிவர்கள் எல்லாருமே வந்துட்டாங்க. அப்போது இதுக்கு எல்லை இல்லையா, முடிவு இல்லைன்னா. அப்போ அந்த முடிவில் சிவன் ஜெயிச்சதுனால சக்தி கோபம் கொண்டு விட்டால். கோபம் கொண்டு சிவனை பார்த்து போராடுறது குணம் வந்துடுச்சு. எப்பவுமே கோபம் வந்தால் தானே நம்ம எதுவுமே தகாத வார்த்தைகள் பேசுவோம். இப்போ உள்ள வீட்டில் கூட கணவன் மனைவியில் அன்பாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை ஒரு பிரச்சனை வந்துட்டால் யாரோ ஒருத்தர் விட்டு கொடுத்து போகலாம், இல்லைன்னா அந்த இடத்த விட்டு மாறி போயிடலாம். அப்படி இல்லாமல் தொடர்ந்து வாக்குவாதம் பண்ணும்போது தான் கோபங்கள் வரும்போது தகாத வார்த்தைகள் வந்துடும். அந்த மாதிரி வார்த்தைகள் வரும்போது தான் நான் தான் உங்களை உருவாக்குனது, நீங்கள் என்னையே அழிக்க பாருங்கன்னு ஒரு சக்தி சொல்லிட்டா. அது உண்மையான விஷயம்தான் கூட, அது இன்னொரு பதிவில் நான் சொல்கிறேன். இருந்தாலும் சிவன் கோபப்பட்டார், எப்பவுமே கோபப்படுவார். கோபமும் அவசரம், ஆத்திரம் இது மாதிரிலாம் சிவனுக்குரியது. அவர் நெருப்பானவர் இல்லையா, அதனால் அவருக்கு எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். அந்த 3வது கண், நெற்றிக்கண் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். அதனால் அவர் என்ன பண்ணிட்டார்னா சக்தியை எரிச்சிட்டார் கோபம் கொண்டு. அப்போ எல்லாருமே சுவாமி இப்படி பண்ணிட்டீங்க, இல்லை இது ஒரு அவதாரத்துக்கு தான் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவதாரம் சக்தியாக ஒரு ராஜாவுக்கு பிறந்து புலவத்தில் வாழ்ந்து வரும்போது அவ்வளோதான் மனம் முடிக்கிற மாதிரி இருக்குது. அப்போது மனம் முடிச்சிட்டார், அந்த ராஜாவுக்கு மனம் முடிச்சிட்டார். அப்போ தான் அந்த தாட்சாயணி அப்படின்ற அவதாரம் சக்திக்கு உருவாகுது.
அப்போ அந்த தாட்சாயணின்ற ரூபம் காளி ரூபம் கூட சொல்லப்படுது. அப்போ எப்படி அந்த தாட்சாயணி உருவம் வந்ததுனாக்கா, இந்த திருமணம் ஆகி அந்த பெண் வீட்டுக்கு போகும்போது அவள் அங்கேயே தங்க ஒரு நேரம் வந்தது. அப்போ சிவன் வந்து அழைக்க போகும்போது அந்த ராஜா வந்து தகாத வார்த்தைகள் எல்லாம் சிவனை பேசும்பொழுது அப்போது சக்திக்கு கோவம் வந்துச்சு. அந்த காலத்தில் அப்படி தான் விட்டு கொடுக்க மாட்டாங்க கணவனை. சிவசக்தி அப்படி தான் அப்போ உள்ள காலகட்டங்களில் உள்ள முன்னோர்களும் அப்படி தான் இருந்தாங்க. இப்போ உள்ள காலகட்டங்களில் மாறிடுது. அந்த வாழ்க்கையே மாற்றப்படுது. அவங்கள வாழ்க்கையே அவங்க கேள்விக்குறி ஆக்கிக்கிறாங்க. அதனால் சக்தி வந்து சிவனை அந்த மாதிரி சொன்னனால கோபம் கொண்டு தன்னுடைய தந்தையார் பண்ண யாகத்தில் தோன்றி எல்லாரையுமே அழிச்சிட்டு அந்த யாகம் பண்ணவங்களையும் அழிச்சிட்டு கடைசியாக அவளுடைய அந்த உருவத்தையே 51 துண்டுகளாக வெட்டி போட்டான். அதுதான் அந்த 51 சக்தி பீடங்களாக சொல்லப்படுது. 51 துண்டுகளாக வெட்டி போட்டான். அதுதான் சக்தி பீடங்கள் சொல்லப்படுது. அந்த சக்தி பீடங்களுக்கு வந்து யார் ஒருவர் அந்த 51 சக்தி பீடங்கள் தரிசித்தார்களோ அவர்களுக்கு சக்தியின் பரிபூர்ண அருள் கடாட்சம் கண்டிப்பாக கிடைக்கும். முடிஞ்ச வரைக்கும் பார்க்கலாம், இல்லை முடியாதவங்க மனசால் நினச்சிக்கலாம். அந்த 51 சக்தி நான் தான் சொல்லியிருக்கேன் எல்லாருக்குமே, எல்லா பதிவும் அப்படி தான் சொல்லிட்டு வரேன். 51 சக்தி பீடங்கள் உண்டான படங்களை வயிற்றில் வச்சு வாங்கி வணங்கிட்டு வரலாம். எல்லா படமும் வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு படத்தை வச்சு ஒரு நாள் கொஞ்சம் பூஜை பண்ணிட்டு வரலாம். ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை வைக்கலாம். அது மாதிரிலாம் வச்சு வணங்கலாம். 51 சக்தியும் போக முடியாதவங்களுக்கு தான் நான் சொல்கிறேன். போகக்கூடியவங்க அந்த 51 சக்தி படுத்த வழி வேண்டாம், சக்தி வழிபாடுக்கலாம். அந்த சக்தியை வந்து மந்திரங்களாலும் பூஜா முறைகளாலும் வழிபட்டு வரணும். அதனால் ரொம்ப சக்தி அதிகமாக கிடைக்கும். அதாவது சோம்பலாக இருந்தவங்க சுறுசுறுப்பாகிடுவாங்க. ஒரு தைரியமாக இல்லாதவங்க தைரியமாகிடுவாங்க. கோழையாக இருந்தவங்க தைரியமாகிடுவாங்க. இது மாதிரி இல்லாமல் வாழ்க்கையில் எதிர்த்து போராடக்கூடிய நிலைமைக்கு வந்துடுவாங்க. இந்த சக்தி வழிபாடு எல்லாமே செய்யக்கூடியது. ஒரு பாதுகாப்பு இருக்கும், தனியாக இருக்காங்க, அவங்க கூட சக்தி வழிபாடு பண்ணலாம். இப்போ உள்ள காலகட்டங்கள்லாம் பார்த்திங்கனாக்கா பெண்கள் நிறைய பேர் தனியாக தான் இருக்காங்க. கணவனால் கைவிடப்பட்டவர்கள், அப்புறம் வந்து விதவையாக இருக்கிறவங்க, கணவனை இழந்தவர்கள் இப்படிலாம் இருக்காங்க. அவங்களாம் வந்து இப்போது பல பேர் வந்து தானே நான் சிங்கிள் பேரண்டாகவே இருக்கேன் அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்குறோம், கேட்குறோம். அது மாதிரி வாழ்ந்துட்டு வராங்க தன்னுடைய பசங்களை அப்படிப்பட்டவர்கள் சக்தி வழிபாடு செஞ்சால் ரொம்ப அளப்பரிய சக்தி கிடைக்கும். அவங்க தெரிஞ்சவங்க கூட சக்தியை வழிபட்டு வரலாம். அதனால தான் அவங்க தைரியமாக இருக்காங்க, வாழ்க்கையில் வாழ்ந்து வந்துட்டாங்க. அப்போ சக்தி வழிபாடு பண்ணுறதா என்ன பண்ணலாம்? பொதுவாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை அம்மனுக்கு உரிய நாள் சொல்லியிருக்கோம். ஞாயிற்றுக்கிழமையும் சொல்லப்படுது. இந்த 3 நாட்கள் வாரத்தில் சக்தி வழிபாடுக்குரியது. அப்போது செவ்வாய்க்கிழமை வழிபட்டால் தீய சக்தியை விரட்டி எடுக்கும். மங்களகாரங்கனால மாங்கல்ய பாக்கியம் கிடைக்கும். இதுதான் முக்கியம். செவ்வாய்க்கிழமை வழிபடுறவங்களுக்கு தான் திருமணம் கைகூடும், மாங்கல்ய பாக்கியம் கிடைக்கும். அது இல்லாமல் வண்டி வாகனம் போகிறவங்களுக்கு, பூமி லாபம் உள்ளவங்களுக்கு, இது மாதிரி பிரச்சனை உள்ளவங்களுக்குலாம் செவ்வாய்க்கிழமை அம்மனை வழிபட்டால் கண்டிப்பாக நல்லது நடக்கும். வெள்ளிக்கிழமையில் வழிபடுவர்களுக்கு செல்வம் சேரும், செல்வாக்கு, அந்தஸ்து, மதிப்பு இதெல்லாமே உயரும். இது வெள்ளிக்கிழமை வழிபாட்டில் நடக்கும். ஞாயிற்றுக்கிழமை வழிபாடுறது தீய சக்திகள் விலகும். அதுதான் கண்ணூறு கழித்தல்னு சொல்லுவாங்க. ஞாயிற்றுக்கிழமை பார்த்திங்கன்னா பொதுவாக காலண்டர் பார்த்திங்கன்னா கண்ணூறு கழித்தல் அப்படின்னு போட்டிருப்பான். அந்த திசை சுற்றி போகிறது, இந்த விஷயங்கள், தீய சக்தி, வீட்டில் வாசலில் கட்டுறது, சாம்பிராணி புகை போடுறது எல்லாமே ஞாயிற்றுக்கிழமை தான் பண்ணணும். அதுதான் விசேஷமான நாளாக சொல்லப்படுது. அந்த காலத்தில் அப்படி தான் பண்ணுவாங்க. ஞாயிற்றுக்கிழமை காலையில் பண்ணுவாங்க, சாயந்தரம் 6 மணிக்கு பண்ணுவாங்க. வீட்டை சுற்றி சாம்பிராணி போட்டு வருவாங்க, திஷ்டி கயிறு கட்டுவாங்க வாசலில், இது மாதிரிலாம் செய்வாங்க. அப்போ ஞாயிற்றுக்கிழமை அம்மனை வழிபட்டால் இந்த மாதிரி திஷ்டிகள் எல்லா தீய சக்தி எல்லாமே விலகும். இந்த 3 நாளும் சொல்லப்பட்டிருக்கு. இதுவல்லாமல் நம்ம சக்தியை வழிபடுறோம், அம்மன் கோயில் போகிறோம், எல்லாமே பண்ணுறோம், கெட்டியாக பிடிச்சிக்கிறோம், அவளுக்கு பிடிச்சதெல்லாம் செய்கிறோம், நைவேத்தியம் பண்ணுறோம், கும்பிட்றோம், அப்பயும் நடக்கலையே. அப்பேற்பட்டவர்களுக்கு தான் இந்த ஒரு மண்டல பூஜை 48 நாள். ஒரு மண்டலம்னா 48 நாள். அந்த 48 நாள் கணக்கு எப்படி வந்தது? 27 நட்சத்திரங்கள், 9 கிரகங்கள், 12 ராசிகள், இது எல்லாமே சேர்த்தா 48 வரும். அதனால தான் அந்த ஒரு மண்டலம் 48 பிரித்து வச்சாங்க. இந்த 48 நாட்கள் பண்ணுறது கண்டிப்பாக முடியாத விஷயத்தை முடிக்கும். அதுவும் சக்தி வழிபாடில் ரொம்ப விசேஷமான சொல்லப்படுது. அப்போது திருமணம் கைகூடாதவங்க 48 நாள் தொடர்ந்து அம்மனை, ஒரே அம்மனை தான் இருக்கணும். இப்போது இது இன்னும் கோயில் போனேன், அங்கே போனேன் அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஒரே அம்மன், ஒரே தெய்வமாக இருக்கணும். அந்த இடம் வந்து நீங்கள் போயிட்டு வர இடம் வந்து உங்களுக்கு வைப்ரேஷன் அந்த ஒரே இடத்துல இருக்கணும் சக்தி. இதுதான் இந்த 48 நாள் நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு வரலாம், வீட்டிலேருந்து விரதம் வந்து வழிபடலாம், 3 நாட்கள் தள்ளி போகலாம், அதுக்கப்புறம் தள்ளி கூட வச்சுக்கலாம். இது மாதிரிலாம் பண்ணலாம். இது மாதிரி பண்ணிங்கன்னா திருமணம் கைகூடும், புத்திர பாக்கியம் கிடைக்கும். அப்புறம் வந்து நம்மளை நல்ல வாழ்க்கை அமையும். வாழ்க்கை வாழ்வதற்கே தான் சொல்கிறோம். ஏன்னா பிறந்துட்டோம், இறக்க போகிறோம். நல்லுள்ள வாழ்க்கை தான் முக்கியம் எல்லாருக்குமே. அதுக்காக தான் எல்லாம் போராடின்னு இருக்காங்க. எல்லாருமே என்ன பண்ணலாம், என்ன செய்யலாம், நம்மளுக்கு நல்ல காலம் எப்போ வரும் அப்படிலாம் கேட்குறாங்க. அதனால் வந்து இந்த வாழ்க்கை நல்லா இருக்கணுக்காக தான் இந்த 48 நாள் ஒரு மண்டல பூஜை சக்தி வழிபாடு சொல்லப்படுது. இதில் வந்து இப்போது சமீபத்தில் கூட பார்த்துருப்பீங்க, இந்த மேல்மருவத்தூரில் ஒரு மண்டலம் இருந்து இந்த தைப்பூசத்தன்னைக்கு பெண்கள்
பெண்களுக்கென்றே உருவாக்கப்பட்ட கோயில் தான் அது. அது நான் பதிவுகள் கூட முன்பதிவுகள் சொல்லியிருக்கேன். அது மாதிரி அந்த 48 நாள் இருந்து போயிட்டு வருவாங்க. சிகப்பு மணி மாலை அணிஞ்சு ஓம் சக்தின்ற போது சிகப்பு தானே செவ்வாடை கட்டி மணி போட்டு போயிடுவாங்க. அது மாதிரி உள்ளவங்களுக்கெல்லாம் இந்த 48 நாட்கள் நீங்கள் ஒரு மண்டலம் சக்தி வழிபாட்டு பண்ணிங்கன்னா முடியாத விஷயங்கள் நடக்கும். இதில் நீங்கள் வந்து நிறைய செலவு பண்ண அவசியம் இல்லை. சிம்பிளான விஷயம் தான். அம்மாவுக்கு பிடிச்சது, அம்மா தாய் உள்ளம் கொண்டவள், விளக்கு ஏற்றணும், அங்கே போயிட்டு பூஜை பண்ணலாம். அர்ச்சனை பண்ண முடியாதவங்க விளக்கு ஏற்றிட்டு வரலாம், கற்பூரம் ஏற்றலாம். அம்மாவுக்கு பிடிச்ச எலுமிச்சம்பழம் கனி, அது ராஜக்கனின்னு சொல்லப்படுது, அந்த கனியை வச்சு வாங்கிட்டு வரலாம். தொடர்ந்து அந்த 48 நாளுக்கு உங்கள் வீட்டுக்கு அந்த கனி வரணும். கனி ரூபமாக வருவா அம்மா. இதுதான் அந்த கோயிலில் கூட சொல்லி கொடுப்பாங்க. அடியனும் கூட நான் காலு கோயில் இருந்தப்போ அப்படி தான் சொல்லி கொடுத்துருக்கேன் எல்லாருக்குமே. அருளாக்கு சொல்லிட்டு வந்தேன் காலு கோயிலேருந்து. அப்போ வந்து கனி கொடுத்து தான் எல்லாருக்கும் நான் அனுப்பி விடுவேன். 3 கனி, ஒரு கனி வந்து வீட்டில் வைங்க, ஒரு கனி வாசலில் கட்டுங்க, ஒரு கனியை சூளத்தில் குத்திட்டு போங்கன்னு சொல்லுவேன். இது மாதிரி தான் சக்தி வழிபாடுக்குரிய விஷயமான பரிகாரங்களும் சொல்லப்படுது. ஈஸியான எளிமையான பரிகாரங்கள் தான். இந்த சக்தி வழிபாட்டால் நீங்கள் எல்லா நாளும் பெற்று வாழப்போறீங்கன்னு உங்களை வாழ்த்தி என்னுடைய உபாசனான மகா வரைக்கும் ஓம் மகிஷத் பஜாயி வித்மிகி சண்டகஸ்தாய திமிகி தன்னோ வாராகி பிரஜோதியாத் வாராகி பரிபூர்ணம் கிடைக்கும் சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.